ஸோ யா ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டுனா கரெக்டாக இருக்கும். யா ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, விஜய் வரதராஜன் ஒரு யூடியூபர் இருப்பார், ரொம்ப வருஷமாக இருக்கார் யூடியூப்பில். அவருடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் ட்ரிபிள் விளாக்னு ஒன்று பண்ணுவார். ஸோ அதில் டைனி லிட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த புக்கை பற்றி அவர் பேசியிருந்தார். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஒரு சின்ன டைனி லிட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் நான் என் வாழ்க்கையில் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அது என்னென்னா, நாட் டூயிங் ஈஸி திங்ஸ். சுலபமாக ரொம்ப எளிதாக இருக்க விஷயத்த நான் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போது எனக்கு ஒரு கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. நான் அந்த கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால எனக்கு டிகிரி கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஃபிலிம் ப்ராஜெக்ட். எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த ஃபிலிம் அதை பற்றினா பிடிக்கும்ல. ஸோ அதனால் இப்போது ஒரு ஃபிலிம் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அதுக்கு மென்டர்லாம் பிடிச்சி ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபண்டிங்லாம் செல்ஃப் ஃபண்டட் தான். ஸோ நோ ஒன் இஸ் ரெடி டு ஃபண்டிங் இல்லை. பட் நான் இமெயில் போட்டிருக்கேன் சில ஸ்டூடியோஸ்க்கும் சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கும் போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் அந்த வேலையை பார்க்கணும். ஸோ தட் இஸ் கோயிங் ஆன். அதர் தன் தட், கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இப்போது ஒரு ஃபோனை வச்சு சும்மா டைம் ஓட்டுறது ஈஸி, கரெக்டாக? ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயங்களையோ இல்லை, இட்ஸ் நாட் லைக் ஒரு எய்மை வச்சோ இல்லை ஒரு, டு புட் இட் வெரி சிம்பிளி, இதை நான் 30 நாளுக்குள்ள பண்ணிவிடுவேன், இதை நான் இதுக்குள்ளே பண்ணிவிடுவேன்ற ஒரு எய்ம் ஃபோக்கஸ்டாக கோல் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் சும்மா பண்ணுவோமே. ஸோ அப்படி அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் யோசித்தேன். இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது, நேச்சுரல் லைட் வருது அப்படியே பின்னாடிலேருந்து. ஸோ இது என்னோட பழைய ஃபோன், எல்ஜி G8X ThinQ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபோனில் நான் ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா, ரெக்கார்டிங் பண்ணுறேன் ஸோ தட் என் ஆடியோ நல்லா இருக்கும்னு. ஸோ இட்ஸ் இப்போ பாருங்கள், ஒரு கிம்பிள் இருக்குது, செல்ஃபி கேமரா நான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய பழைய ஃபோனில் ஆடியோ நல்லா இருக்கும்னு சொல்லி நான் என் பழைய இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போய் எடிட்டிங்கில் போய் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவேன். இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணதில்லை விளாக்ஸில். ஸோ இது ஒரு சின்ன விஷயம்தான். நாட் டூயிங் சிம்பிளர் திங் ஈஸியர் திங்னால கஷ்டமான விஷயங்களை பண்ணணும்னா அப்படி கிடையாது. தினசரி பண்ணுற விஷயங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணும். இப்போ சும்மா உட்காரத்துக்கு ஒரு பேராகிராஃப், ஒரு பேஜ் லிக்விட் லவ் புக்கை நான் முடிச்சிருக்கலாம்ல. அந்த புக்கை நான் இப்போ 78 பேஜுகள் வந்திருக்கேன். ஸோ அது முடிக்கணும். அதை தாண்டி என் படம் வானத்தில் ஒரு நட்சத்திரம் இஸ் கோன ப்ரீமியர். ஏப்ரல் மாதம் இட்ஸ் கோன ப்ரீமியர். அதுக்குள்ளே படம் முடித்து எடிட்டிங் பண்ணி கலர் கரெக்ஷன்லாம் உட்காந்து பார்க்கணும். ஸோ எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ மோர் டு டாக் ஆன் இந்த டைனி லிட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போது பிடிச்சது சாப்பிட்றது ஈஸி, கம்மியாக சாப்பிட்றது கஷ்டம். இப்போ இன்றைக்கி நான் 3 தோசை சாப்பிட்டேன், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். ஏன்னா என் வயிறு ஃபுல்லாகிடணுன்னு. ஸோ என் வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு என்ன ஆகும்னா, கம்மியாக சாப்பிட தோணும். இது எப்படி சொல்கிறது, தேவைக்கு அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். இப்போது ஒரு டாக்டர் மைக்குன்னு ஒருத்தர் இருப்பார் நினைக்கிறேன், சொல்லுவார், நீங்கள் ஒரு 80% ஃபுல்லாக இருக்கும் போதே நீங்கள் உங்கள் சாப்பாடு நிறுத்திடணும். அப்படி நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்கள் மைண்டுக்கு போய் சாப்பாடு போய் உங்களுக்கு ஃபுல்லாச்சுன்ற ஒரு சிக்னல் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதான் நான் என்ன பண்ணேன், அந்த கேப்பை கொஞ்சம் ஒரு 75 ஒரு 65 கிட்ட வச்சுருக்கேன். 3 தோசைன்றது எனக்கு எப்போவுமே யூஸ்வல் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில் எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடல. ஸோ அப்படி ஒரு பிளான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் டீ அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். டீ அவாய்ட் இன் சென்ஸ் லைக் பிளாக் டீ குடிச்சிக்கோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சர்க்கரை கம்மியாகவோ, இல்லை எங்கள் அம்மா கஷாயம் செய்வாங்க, சூப்பராக இருக்கும், அது போகலாம். நான் கஷாயம் செய்யலான்னு இருக்கேன் வீட்டில்.
இன்ஃபேக்ட் ஏன் என் அம்மா கஷாயம் செய்யணும்னா கஷாயம் செய்யக்கூடாது. ஸோ அப்படி ஒரு யோசனையும் இருக்குது. ஸோ அது பண்ணலாம். ரூமை க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய இது போயிட்டுருக்கு. அதை தாண்டி இப்போது இந்த பெயிண்டிங் அந்த டைப் ஃபேஸ் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 பேஸ் பண்ணி அதை யோசிக்கிறேன். என் கதையோட டிராஃப்ட் ஒரு 5-6 டிராஃப்ட் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கதையை வந்து ஒரு சபாப்தமாக முடிச்சுட்டு ஒரு தடவை அதை டைப் படிச்சிடணும். நான் எழுதுனதை டைப் படிச்சுட்டு பசங்களுக்கு அனுப்பிச்சு என்னென்ன விஷயம் தேவை, என்னென்ன விஷயம் தேவையில்லை, அது எல்லாத்தையும் எடிட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது தமிழில் மாற்றி ஆக்டர்ஸ்க்கு டெஸ்ட் ஷூட் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. புது ரூம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால, இப்போ அந்த பெயிண்டிங் பண்ணுறதுனாலையோ ஏதோ இந்த ரூம் என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். அந்த ஃபிசிக்கல் அந்த மேனுவல் ஒர்க் பண்ண பிடிச்சிருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்து பொறுமையாக இப்போ அந்த என்னோட ஃபிலிம் டைரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு விஷயத்தை எடுத்து பொறுமையாக உட்காந்து அந்த கேலிகிராஃபி பண்ணி அதை அழிச்சு எரேசர் வச்சு அழிச்சு லைன்லாம் பார்த்தது அது ஏன் தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து பிடிச்சதை பண்ணவனுக்கு தான் டைப் ஃபேஸ் பண்ண லெட்டரிங் பண்ண பிடிச்சிருக்குல்ல, அதை எடுத்து பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். தேவையில்லாத யூஸ் பண்ணாத எல்லா விஷயத்தையும் எடுத்துடணும். ஸோ அது இருக்குது. வேற என்ன, ஃபஸ்ட்டு டைம் காலையில் பண்ணியிருக்கேன் vlog. மதியானம் 12 மணி. டைம் என்ன இதில் காட்டாதா? பார்த்தே சொல்லிடலாமா? இஸ் தட் இம்பார்ட்டன்ட்? இல்லை 12 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணணும், ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வச்சு எல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன வீடியோமாக தான் யோசித்தேன். பட் என்னன்னு தெரியல, சும்மா பேசணும்னு தோணுது. என்ன பேசணும்? ஒரு கனவு வந்து I got very curious about that dream. It's called தால்பூச்சின். தால்பூச்சின்றது ஒரு பொண்ணோட பேர். நான் அந்த பொண்ணை அப்படி தான் கூப்பிட்டேன். தால், அதாவது இந்த பூட்டு போடுற அந்த தாள், பூச்சி எந்தரில். ஸோ அந்த பொண்ணு வரும்போது நான் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக டிஸ்கஷன் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி இருந்த ஒரு விஷயம் வந்து, நான் ஒரு பொண்ணு நினச்சிருப்பேன் பார்த்தீங்களா, கற்பனையில் எப்படி இப்படிலாம் இருப்பான்னு ஒரு பொண்ணு, அந்த மாதிரி இருந்தாங்க. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஐ ஃபவுண்ட் மை மேட்ச், என் கனவுல வந்து என் காதலியை கண்டுபிடிச்சேன், அந்த மாதிரி கிடையாது. நான் என் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு வரேன், எனக்குன்னு ஒரு டேஸ்ட் வந்திருக்கும். நான் எது அழகுன்னு பார்க்குற விஷயம் இருக்குல்ல, and that is being reflected in my dream. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இருந்தது. நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வந்து அழகுன்னு நினைக்கிறேன், நான் வந்து யாரை பார்க்குறேன், என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரீம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் மாதிரி இருந்தது. அந்த பொண்ணு என்கிட்ட எப்படி பேசுகிறா, என்கிட்ட எப்படி இருக்கா, what are the similarities I saw with that girl to the real life people who I had crush upon or dated upon. ஸோ அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பண்ண விஷயம்லாம் கனவாக வருதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெகோ, நாங்கள் விஆர் மால் போயிருந்தோம், லெகோ ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னா வடபழனியில் அந்த நெக்ஸஸ் வர மாலில் இருக்கும் ஒரு லெகோ இது மாதிரி. ஸோ ஐ வாஸ் லைக், அந்த நேரத்தில் லெகோன்னு சொன்னேன். பார்த்தா கனவுல எனக்கு உண்மையிலேயே லெகோ ஷாப்பில் போகலாமா நான் பார்த்து ஒருத்தவங்களை கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு சிங்கப்பூரில் இருக்கேன், ஐ வென்ட் டு சிங்கப்பூர் கைஸ்னு. ஸோ இதெல்லாம் நடக்குதுன்ற போது தெரியல. ஸோ இந்த ஒரு
இட்ஸ் நாட் அபவுட் ஃபெயிலியர். அதர் தனுஷ் எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்த நினச்சா பண்ணுவோம். இது வந்து ஒரு ஏம் கோல் ஃபோக்கஸ் கிடையாது. சும்மா பண்ணுவோம். எவ்வளோ நாள் உன்னால் பண்ண முடியும்? நீ ஒரு நாள் நிறுத்தினா கூட பரவாயில்ல, எவ்வளோ நாள் பண்ண முடியும். இது வந்து இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டதுனாலையும் இதுவாகிட்டனாலையும் எனக்கு எந்த விதத்துலையும் அது ஒரு இதுவாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இந்த விஷயத்த பார்க்குறேன். நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இந்த ஃபோனெல்லாம் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வைக்கணும். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ வாண்டட். கதை எழுதணும், புக்கு எழுதிட்டுருக்கேன். புக்கு ஒன்று எழுதணும்னு ஆசை, அது பண்ணணும். இந்த பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை, என் கதை எழுதி முடிக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டாக ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது. தெரியல எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பட் பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் டு திஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ ஹவு இட் இஸ் கோயிங். அதனால் முடிச்சுக்கலாமா? ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. ஜாலியாக இருங்க, ஓகேங்களா? டைனி லிட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸி, இப்போ நான் எடுத்திருக்கேன்ல, ஈஸியான விஷயம் பண்ணாமல், கஷ்டமான விஷயம் கிடையாது, ஆனால் ஈஸியான விஷயம் பண்ணாதீங்க. இப்போது பின்னாடி இருக்க பெட்டில் போய் நான் தூங்கி ஃபோன் பார்க்கறது ஈஸி இல்லை, நான் இன்னைக்கு எடுத்து வீடியோ எடுக்கிறது கஷ்டம் இல்லை. அண்டு தேங்க்ஸ் டு விஜய் வரதராஜன். இத்தனை வருஷமாக யூடியூப்லேருந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஐம் டாக்கிங் டு கேஷுவல் மேன். ஏதோ எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு அண்ணா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாருப்பா, அந்த அண்ணா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங். அந்த விலாக்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, பார்ப்போம். பை கைஸ்.